விஜய் ஆஃபீஸில் உட்காந்து யோசிக்கிறாரு. எப்படியா இருந்தாலும் இந்த எம்டி சேர்ல உன்னை உட்கார வைக்காம விடமாட்டேன் காவேரி. கண்டிப்பாக நான் அதை செய்வேன். எனக்கு அது நம்பிக்கை இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி யமுனா வீட்டில் தான் எல்லாருமே தங்கியிருக்காங்க, காவேரி குடும்பம். அப்போ போயிட்டு பாட்டி சொல்கிறாங்க, கங்கா நீனாவது போயிட்டு யமுனாக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த அம்மா வீட்டை விட்டு போ அப்படின்னு தான் சொல்லலை. மற்றபடி அந்த அம்மா பார்வையில் எனக்கு எல்லாமே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சாரதா வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த வீடை காலி பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணணும். குமரன் தம்பி சீக்கிரமே நீங்கள் இன்னொரு வீடு பார்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் நர்மதா கையில் மொபைல் வச்சுருக்காங்க இல்லையா, அதில் ரிங் ஆகுது ஃபோன். அப்போது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாமா தான்க்கா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா வந்து சொல்லும்போது, ஏ கங்கா அந்த ஃபோனை வாங்கி முதல்ல ஆஃப் பண்ணி போடுடி, எதுக்கு அவன் விடாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சாரதா எப்பவும் போல் எதுவும் புரிஞ்சுக்காமல் கத்துது. ஸோ இன்னொரு பக்கம் காவேரி வந்து டக்குன்னு வந்துட்டு அந்த ஃபோனை கையில் வாங்குறாங்க. எப்படி நினச்சிட்டு இருக்க, ஃபோனை கட் பண்ணுன்னு சொல்கிறேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் கட்டெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றாங்க காவேரி. என்னால் சங்கடப்படுத்த முடியாது, அவர் கான்ட்ராக்ட் போட்டது வேணால் தப்பு, என்னால் சங்கடப்படுத்த முடியாது அப்படின்னு. இன்னும் எந்த நம்பிக்கையில் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சாரதா வந்து கத்தும்போது, உடனே கங்கா வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அம்மா என்னதான் இருந்தாலும் ஒரு வருஷம் விஜயோட வாழ்ந்திருக்காம்மா, நீ புரிஞ்சுக்காம பேசாதம்மா அப்படின்னு சொல்லும்போது, வாழ்ந்திருக்காளா நடிச்சிருக்கான்னு வேணா சொல்லு, அதை வேணா ஒத்துக்கலாம், வாழ்ந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாதுன்னு சாரதா கத்த, இப்போ வந்து யாரும் விஜய் பற்றி தப்பாக பேசுகிறத என்னால் பொறுத்துக்க முடியாதுன்னு காவேரி சட்டுன்னு பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ கங்காவை பார்த்து அந்த பக்கம் யமுனா போயிட்டு தனியாக பேசுகிறாங்க. என்ன விஜய் வந்து இந்த மாதிரி பண்ணியும் இப்படி நடந்துக்குது அக்கா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, இவ்வளோ கேவலமான ஆளாக இருக்கார் விஜய் அப்படி இப்படின்னு விஜய் பற்றி தப்பாக வந்து ஒரு பக்கம் யமுனா கங்கா கிட்ட பேச, இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து காவேரி நின்று கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போது கங்கா சொல்கிறாங்க, நானே ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி தப்பாக பேசிட்டோமோ இந்த மாதிரி விஜய் அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுது. ஏன்னா நம்ம ஒரு மாதிரி நடந்துக்கிறோம், அதுங்க 2 பேரும் ஒரு மாதிரி நடந்துக்குதுங்க. விஜய்னு காவேரி புலம்புறதும், காவேரின்னு விஜய் புலம்புறதும் அவங்களுக்குள்ள உண்மையான பாசம் இருக்குமோன்னு எனக்கே ஒரே குழப்பமாக இருக்குது, எனக்கே எதுவுமே புரியல அப்படின்ன உடனே யமுனா சொல்லுது, இந்த மாதிரி நானே நிவினுக்கு கோயில் கட்டி கும்பிடலாம் போல இருக்கு, சி இப்படி இருக்காங்கன்னு சொல்லும்போது உடனே கோவமாக வராங்க காவேரி. இங்கே பாரு யமுனா, மற்றவங்களாம் பேசினா கூட ஆதங்கத்தில் பேசினாங்க அப்படின்னு நான் எடுத்துக்க வேணாம். நீ பேசின பாரு அன்னைக்கே உன்னை நல்லா வச்சு வாங்கி விட்டுருப்பேன். எப்படி எந்த விஷயத்தில் நீ எப்படி தப்பாக பேசலாம்? அன்னைக்கே வந்து சூசைட் பண்ணி மிரட்டி தானே நீ வந்து நிவினே கல்யாணம் பண்ண, உனக்கெல்லாம் பேசுகிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. இன்னுமே நீ விஜயை பற்றி ஏதாவது பேசின நடக்கிறதே வேறு அப்படின்னு காவேரி நல்லா கொடுத்து கட்டிட்டு அங்கேருந்து யமுனா விட்டு போயிடுறாங்க. உடனே யமுனா வந்து அப்படியே முறைச்சிட்டே போயிடுது காவேரியை பார்த்து. ஸோ இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம விஜய் வந்து வேகமாக கார் ஓட்டிகிட்டு வராரு. ஸோ ஆப்போசிட்டில் வந்து குமரன் வராரு. கரெக்டாக 2 பேரும் வந்து நிறுத்திக்கிறாங்க வண்டியை. இப்போது குமரன் வந்து வண்டி எடுக்க போகும்போது, குமரன் உங்ககிட்ட ஒரு 5 மினிட்ஸ் தாங்க ப்ளீஸ், நான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அழகாக விஜய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் அதுக்கு முன்னாடி குமரன் வந்து கத்துன்னு கத்துறாரு பயங்கரமாக. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னை எவ்வளோயா நம்பினேன், எங்கள் குடும்பத்தில் பெண்கள் எல்லாம் குலசாமி மாதிரி பார்ப்போம், காவேரி என் சின்ன வயசுலேருந்தே தெரியும், நான் தூக்கி வளர்த்த பிள்ளை காவேரி, ஆம்பளை துணை இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டில் பிறந்த பையன் மாதிரி அந்த குடும்பத்தை இப்போ வரைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன், தாங்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷம் கான்ட்ராக்ட், சி சொல்லவே வாய் கூசுது, இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க குமரன், நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணது தப்பு தான். இன்னொரு விஷயம் ஒத்துக்கிறேன், நிவினையுமே நான் வெயிட் பண்ண சொன்னதும் தப்பு தான். ஆனால் நாள் போக போக காவேரியோட உண்மையான பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் உண்மையாகவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் குமரன், நீங்களாவது தயவு செய்து என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லி அழகாக வந்து குமரனுக்கு புரிய வச்சிருக்காரு. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது, இதெல்லாம் தாண்டி சாரதாவை எப்படி ஒத்துக்க வச்சு விஜயன் காவேரியை ஒன்று சேர்க்க போகிறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.